அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே கிறிஸ்தவ சகோதரத்துவத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கிறிஸ்தவ சகோதரத்துவம் என்பது கர்த்தர் இந்த உலகுக்கு அருளின ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படி நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி வைத்திருப்பது இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதம். கிறிஸ்தவ சகோதரத்துவம் உலகத்துக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 133 வசனங்கள் அடங்கின சங்கீதம் அது சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையை கொண்டு வரக்கூடியதாகவும் இன்பத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. நன்மையும் இன்பமுமானது அது அபிஷேக தைலத்துக்கும் எர்மோனில் இறங்கக்கூடிய பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு இந்த வாரம் முழுவதும் இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு, சகோதரர் ஒருமித்து என்கிற அனுபவத்தை நேரிலே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். இது மட்டுமல்ல, உங்கள் வீட்டிலே நம்முடைய சபையிலே சேர்ந்து ஊழியம் செய்கிற, சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த அனுபவத்தை அடிக்கடி நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இந்த அனுபவங்கள் மூலம் இந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் புறப்படுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் புறப்படுகிறது, ஜீவன் புறப்படுகிறது என்பதை மனதிலே கொள்ளணும். இது நன்மையானது, இது மிக இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் சேர்ந்து மதுபானம் அடித்து சந்தோஷப்படுகிற சில இன்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட கூட்டங்கள், சகோதர கூட்டங்கள் எல்லாம் உண்டு. சேர்ந்து கேம் ஆடி கொண்டிருக்கிறது, இப்படி நிறைய காரியத்துக்கு மக்கள் ஒன்று சேர்றாங்க. ஆனால் நாமோ நித்தியத்தின் மகிமைக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இந்த கிறிஸ்தவ சகோதரத்துவம் ஆவிக்கு உரியது என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரியது. இது உலகத்திலே நான் சொன்னேன், அந்த கூட்டம் இந்த கூட்டம் 1-2 கூட்டங்களை சொன்னேன். அந்த கூட்டங்களை போல உள்ளதில்ல. இது ஆவிக்கு உரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய தேவ திட்டம். அநேக மக்களை பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்கு சகோதரத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஆகவே பிதாவுக்கு ஒரே பேரானவர் என்று உலக தோற்றத்துக்கு முன்பே ஆதி முதலே இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த விஷயத்துக்காக முதற் பேரானவர் என்று சொன்னார். எதுக்கு முதற் பேரு? அவர் ஒரே பேரானவர், என்னைக்குமே அவர் ஒரே பேரானவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. அதேவேளை இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி அவர்களை கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்ற நிலையில வைத்து வளர்த்தி பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதற்குத்தான் அவரையே நமக்காக மனுஷகுமாரனாக மாற்றி உலகத்துக்கு அனுப்பினார். அவர் மனுஷர்களில் ஒருவரை போல ஆனார். அவர் மனிதர்களாகிய நாம் பிதாவானவருக்கு பிள்ளைகளாவதை தடுக்கிற பாவம், அந்த பாவத்தை தூண்டுகிற உலகம், மாம்சம், பிசாசு, இதோடு எதிர்த்து நின்று சிலுவையிலே ஜெயம் எடுத்து மனுஷர்கள் யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகலாம் என்பதை விளங்க பண்ணினார். அல்லேலூயா.
அதனால அவரையே நமக்கு ஒரு மூத்த சகோதரர் என்கிற ரீதியில பைபிள் சொல்லுகிறது. அது எதற்கு? அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம அவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆத்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தால் அந்த விசுவாசம் நமக்குள் மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துகிறது, அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது. அதுதான் தேவனுக்கு பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அப்போ இது முற்றிலும் ஆவிக்குரியது. எப்படி பிள்ளைகளானோ? இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்முடைய பாவமற நாம கழுவப்பட்டு பிதாவானவருக்கு பிள்ளைகளானோம். இது உலகத்தில் சரீரத்தில் பிறக்கிற ஒரு பிறப்பே அல்ல, இது ஆவியில் பிறப்பது. அல்லேலூயா, மறுபடி பிறப்பது, இதுதான். ஸ்தோத்திரம். அடுத்தது மறுஜன்ம முழுக்கினாலே நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று தீத்துவின் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். அதே போல கர்த்தர் நம்மை ஞான ஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்ய வைத்து ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கையும் அதில் அடங்கி இருக்கிறது. எஜமான் சீஷன் என்கிற உடன்படிக்கையும் அதில் இருக்கு. இயேசுவோடு செய்கிற ஞானஸ்நானத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எடுக்கிறவர்கள் அந்த உடன்படிக்கை இயேசுவோடு நீங்க செஞ்சிருக்கீங்க. எதுக்கு? உங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அங்கீகரிச்சாரு. இனி நீங்க இயேசுக்காகவே வாழ்வேன், அவரை என்னுடைய எஜமானாய் வைத்து நான் அவருக்கு சீஷனா வாழ்வேன், அவரை என்னுடைய சகோதரனாக வைத்து அவரோடு இணைந்து நடப்பேன், அவரை மேய்ப்பனாக எல்லா அனுபவத்திலும் ஏற்றுக்கொள்வேன், வாழ்வேன் என்று சொல்லித்தான் இயேசுவோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. அந்த மறு ஜென்ம முழுக்கு, அதனால் நீங்கள் கர்த்தருக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். தீத்து 3:5 சொல்லி இருக்கு, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு மனம் திரும்புதல் நாள் வருகிறது. அதுக்கு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். அடுத்தது மறுஜன்ம முழுக்காகிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது, உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது இந்த ரட்சிப்பு அது முழுமை பெறுகின்றது. ஸ்தோத்திரம். அதோடு கூட இனி இதுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற எல்லாவற்றை விட்டு வேறுபட்டு பரிசுத்தமாக இயேசுவோடு கரம் பிடித்து நடக்கணும் என்கிற அந்த வேறுபாட்டின் அனுபவம் அதுவும் சேர்ந்து வரும்பொழுது தான் இந்த ரட்சிப்பு நமக்குள் நிறைவேறும். ரோமர் 8:15 படிக்கிறோம், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அவர் இரத்தத்தினால மீட்டு பிதாவுக்கு பிள்ளைகள் ஆக்கினார். அப்பொழுதே நம்ம கிறிஸ்துவோடு சகோதரத்துவ ஐக்கியத்தில் வந்துட்டோம். மறுஜன்ம முழுக்கினால அதை உறுதிப்படுத்தி உடன்படிக்கை செய்ய வச்சார். அடுத்து பரிசுத்த ஆவியை ஊற்றும் பொழுது மிக தைரியமாய் அப்பா பிதாவே என்று நேராக அவரை கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பெற்று தான் இந்த சகோதரத்துவத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இப்ப இந்த சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியம். மறுபுறப்படைந்தவர்கள், புதுவாழ்வுக்குள் வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தான் கிறிஸ்தவ சகோதரத்துவத்தில் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட இந்த பகுதியில் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிப்பீங்களா? 1 யோவான் 3
14:15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் அவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். Praise the Lord. சகோதரத்துவத்தையும் இந்த மரணத்திலிருந்து விடுதலையாவது அதான பாவ மன்னிப்பு. நித்திய மரணம் அல்லது அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல்லிருந்து நம்ம விடுதலையாவது. அப்போ ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாவது. அப்போ மரணத்திலிருந்து விலகிறத பற்றி சொல்லும் பொழுது தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய முக்கிய குணாதிசயம் சகோதர சிநேகம். அல்லேலூயா. அது இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு பைபிள் சொல்லுது. நம்ம விசுவாசி, நம்ம ஊழியக்காரன் பேர் சொல்லிக்கிடலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீ சகோதரத்துக்கிடத்தில் சிநேகம் வைக்கல, கிறிஸ்தவ சகோதரத்துவத்துக்குள்ள நீ இல்லைன்னா நீ கிறிஸ்துவின் எந்த காரியத்துக்குள்ளேயும் கிடையாது. நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ இன்னும் மரணத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறாய், பாவத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறாய். எவ்வளவு எச்சரிப்பு! அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பை ஊற்றி தான் இந்த ரட்சிப்பையே தருகிறார். அந்த அன்பை விட்டுட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொன்னால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அந்த அன்பினால் நிறைந்து தான் எல்லாமே நடக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டுட்டேன், அவர் சொல்ற அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளு. அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே அந்த அன்பு தான் பிரதானம். அன்பே பிரதானம். ஹல்லேலூயா. இதை நம்ம முக்கியப்படுத்தணும். இந்த அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே தேவ மக்களே, கிறிஸ்துவின் அன்பு என்பது நமக்குள் நிறைந்து அது நமக்குள்ளிருந்து புறப்பட்டு முதலாவது கிறிஸ்துவின் சகோதரர்கள் நம்மை போல மீட்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் நிறைவா பாயணும். அல்லேலூயா. பிறகு அது வெளியே பாயும். உலகத்தாருக்கு, மக்களுக்கு நேராக அந்த அன்பு புறப்படுகிறது. ஆகவே முதலாவது அந்த அன்பு இந்த இடத்துல நிரம்பணும். ஒரு சபையாக கூடுகிறோமே, பல தடவை நம்ம முகத்துக்கு முகம் பார்க்கிறோமே, அந்த சகோதர சிநேகம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வர விடாது, அவங்க நல்லா இருக்கணுமே என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் அடங்கினது தான் அந்த சகோதர சிநேகம். இந்த சகோதரத்துவத்தை உள்ளத்திலே அதிகமாக வளர்த்து கொள்ளணும். அதுக்கு இடையூறாக சாத்தான் எடுக்கிற எல்லா காரியங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா. இனி ரெண்டாவது, கிறிஸ்து இதை பற்றி ரொம்ப டீச்சிங்ஸ் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ புத்தகங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீச்சிங், அவருடைய போதனைகள்ல அதிகமா இந்த தேவ அன்பை குறித்தும் சகோதர சிநேகம் அல்லது சகோதரத்துவ அந்த காரியங்களை குறித்து ரொம்பவே சொல்லி இருக்கிறார். யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அவர் கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, அன்பா இருங்க. இதை ஒரு புதிய கட்டளையாக உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய அன்பு, நான் எப்படிப்பா உங்க 12 பேரை நேசித்து நடத்தினேன், அதே மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் உலகம் இது கிறிஸ்துவின் சீஷர் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீ பெரிய அற்புத அடையாளத்தை நடத்தலாம், நீ அதை செய்யலாம் இதை செய்யலாம், பயங்கர தியாகம் பண்ணலாம், பயங்கர அந்நிய பாஷையும் பயங்கர தீர்க்க தரிசனமும் எல்லாம் சொல்லலாம். அதனால ஒன்ன உலகம் கிறிஸ்துவின் சீஷர் என்று உண்மையில் அறிய முடியாது. நீ அன்பா இருந்தால், நான் உனக்கு எப்படி அன்பா இருக்கணும் அதே மாதிரி நீ ஒருத்தருக்கு அன்பா இருந்தா உலகம் கிறிஸ்துடைய சீஷன் தான் சொல்லும். அல்லேலூயா. வார்த்தையை மறந்துடாதீங்க. கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தார்,
அதே மாதிரி நானும் என் சகோதரங்களை நேசிக்கணும். ஹல்லேலூயா. இது மாம்ச சகோதரன், உடன் பிறந்த சகோதரனை பற்றின வார்த்தை அல்ல, இது கிறிஸ்துவுக்குள் பிறந்த சகோதரங்களை குறித்த வார்த்தை. ஹல்லேலூயா. எனவே அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப வேணும். கிறிஸ்து எப்படி நேசித்தார்? முக்கியமா அவர் ஜீவனையே நமக்காக தந்தார். ஆமென். பைபிள்ல ஒரு வசனத்தில் இருக்கு, நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும்னு கூட இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ சகோதரனுக்காக ஒரு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டான், கேட்டா விசுவாசின்னு சொல்லாப்புல. ஆண்டவர் சொல்லார் ஜீவனையே கொடுக்கணுன்றார். ஒரு உதவி செய்ய மாட்டாப்புல. எப்படிங்க இதெல்லாம்? அப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்மை சரிப்படுத்த வேண்டிய இடங்கள்ல நம்ம கண்டிப்பா சரிப்படுத்தணும். இயேசு நம்மை நேசித்தது தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஈந்து நம்மை நேசித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்கன்றாரு? பிறரை நேசிங்க. அப்ப ஜீவனை கொடுத்து நேசிங்க. ஜீவனை கொடுக்கன்னா நீ அவனுக்காக தற்கொலை செய்யவோ அப்படி கூட சொல்லாண்டா. நம்ம ஜீவன் நம்முடைய பலனை நம்ம செலவழிக்கிறதும் ஜீவனில் ஒரு பகுதி செலவழிக்கிறது தானே. என்ன ஆமையன். நம்ம சகோதரங்களுக்காக என்ன உழைப்பு உழைக்கிறோம், என்ன காரியம் செய்கிறோம், கடினமாக ஜோம் பண்ணுறோம், எல்லாமே நம்முடைய ஜீவனுடைய ஒரு பகுதி தானே. அப்படியாவது ஜீவனை கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது இயேசு கிறிஸ்து எப்படி நேசிச்சாருன்னு பார்த்தா, இந்த யோவான் 13 இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு சொல்றது கொஞ்சம் முன்னாடி தான் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்கள் சொன்னா, இப்பதானே நான் உங்களுக்கு காட்டி தந்தேன்ப்பா, நான் உங்களுடைய எஜமான், உங்களுடைய போதகர், உங்களுடைய ஆண்டவர், நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் என்ன பண்ணுங்க, கழுவுங்கப்பா. ஒருத்தர் கனம் பண்ணுங்க, தாழ்மைப்படுங்க, அன்பாயிருங்க என்று பிராக்டிக்கலா டீச் பண்ணார். எனக்கு ஒரே ஆச்சரியம். பேதுரு என்ன காலை கழுவக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணார். பிறகு இல்லை, கண்டிப்பாக கழுவணும், அப்போதான் உனக்கு என்கிட்ட பங்குண்டுன்னு சொன்னோம், நம்ம தலையிலேருந்தே கழுவுங்கிறார். அவர் சொன்னார், நீ அதெல்லாம் ஏற்கனவே ஒருக்கா முங்கியாச்சு, இனி ஒன்று தலையை போட்டு முக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு தடவை தான் ஞானஸ்நானம், இப்போ பாதங்களை கழுவினா போதும் எப்படின்னு சொல்லி அவர் எல்லாருடைய பாதத்தை கழுவி தொடச்ச பிறகு இந்த பேதுரு எழும்பி, ஆண்டவரே சரி நாங்கள்லாம் இப்போ உங்கள் பாதத்தை கழுவுறோம் சொன்னாப்பில்லையா? சொன்னாரா இல்லையா? யோவான் 13 வாசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்படி ஒரு எண்ணம் ஒருத்தருக்கும் வரலையே. நீங்கள் எங்கள் காலெல்லாம் கழுவுனீங்களே, நாங்கள் தடை பண்ண போகிறோம் இல்லை கழுவுவேன்னு சொல்லி கழுவுனீங்களே, சரி அப்போ நாங்கள் இப்போ உங்கள் காலை கழுவுறோம். அந்த எண்ணம் வரல. சரி போட்டு, அது அவருடைய காரியம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக இயேசு தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்போ இந்த சகோதர சிநேகத்தை இயேசு டீச் பண்ணின விதம், நடைமுறையாய் கற்றுத்தந்த விதம், ஒரு சகோதரனுடைய காலை கூட கழுவுற அளவுக்கு நீ அவனுக்காக வாழணும்ப்பா, அவனுக்காக உதவி செய்யணும், அவனுக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணணும், அவனுக்காக எதையும் செய்ய ஒன்றை தாழ்த்தணும், பெருமை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்தஸ்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இயேசுக்காக செய்கிற அதை சகோதரனுக்காகவும் செய்யி. அல்லேலூயா. ஒரு கஷ்டம் உண்டானா ஓடிப்போ, உன்னால இயன்றதை செய். அதுதான் ஆண்டவர் காட்டுறார். அடுத்தது அதே அந்த கால் கழுவுதல் முடிச்சிட்டு அடுத்த கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும் போது அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வெளியே சொன்னது. ஆனால் ஏற்கனவே இவனை பற்றி தெரியும், இவன் உள்ளம் சரியில்லை என்று தெரியும். உடனே பிடிச்சி அவனை வெளியே தள்ளலை, அவனையும் கூட 12 பேரில் ஒருத்தனா வச்சு தான் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த பரிமள தைலம் பூசின விதத்திலே அவனுக்கு இடரல் உண்டாயிற்று. அப்பவுமே அவன் பிரதான ஆசாரியர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டான். எதிர்பார்த்திட்டு அவன் போய் தொடர்பு வச்சாச்சுனால இயேசுக்கு தெரியாமலா இருக்கு. இயேசு உள்ளங்களை அறிகிறவர். அவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டில் உள்ள வித்தியாசம் அவருக்கு தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அவன் முகம் வித்தியாசம் படுறது அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டோம். போன்னு தள்ளி விடவும் இல்லை, அவனை பொருளாளராக வச்சிருக்கிறாரு. பணப்பைய அவன் கையில வாங்கவும் இல்லை. ஒரு அல்லேலூயா. எப்படி ஐயா இயேசுவின் அன்பு! இதெல்லாம் தான் செஞ்சு காட்டிட்டு நான் உங்களில் அன்பா இருந்த போல அன்பார் என்றார்.
அன்னைக்கு பப்ளிக்கா சொன்னார். ஆனாலும் அவனுக்கும் அப்பமும் ரசமும் எல்லாம் கொடுத்தா அனுப்புனார். ஆனா அப்பம் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளம். அன்னைக்கு அவனுக்குள்ள பிசாசு தான் இறங்கிச்சு. அந்த அப்பத்தை அவன் அபாத்திரமா எடுத்த பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் எழுதியிருக்கு. அடுத்தது கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவன் ஒரு டீமை எதிர்பார்த்தியே கூட்டிட்டு வாரான். எப்படி பாருங்க, 3.5 வருஷம் இவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன், இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் பணப்பைய சுமந்தவன், இப்போ எதிர் டீமை லீட் பண்ணி வாரான் இயேசுவை அரெஸ்ட் பண்றதுக்கு. அப்பவும் இயேசு வித்தியாசமான ஒரு வார்த்தை பேசல. சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய்? அருமையா ஒரு கேள்வி கேட்டார். அவர் மாய்மாலமா பேசக்கூடிய ஆளே கிடையாது. அதனால உள்ளத்திலிருந்து பேசினார். அல்லேலூயா. நீ என்னை காட்டி கொடுக்கிற படு துரோகி, ஆனா நான் உன்னை துரோகின்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதனே என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நடுவுக்கும் பொதுவுக்குமா யூதாசேன்னு கூப்பிட்டுருக்கலாமே, அப்படியும் கூப்பிடல. சிநேகிதனே, என் சிநேகத்துக்கு உரியவனே, உன்னை இப்பொழுது நான் சிநேகித்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, அன்பா இருங்க. இதுக்கு மேல விளக்கமே இதுக்கு தேவையில்லை இல்லையா? அந்த மாதிரி நம்ம எந்த தியாகமும் அனுபவிச்சு, அவங்கனாலே கஷ்டம் அனுபவிச்சு, அவனாலே துரோகத்தையும் அனுபவிச்சு, ஆனாலும் கிறிஸ்து நமக்குள்ள தந்திருக்கிற அன்பை அவனுக்கு கொடுத்து அவனையும் சிநேகிக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் சகோதரத்துவம், கிறிஸ்தவ சகோதரத்துவம். ஒரு அல்லேலூயா பலமா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு இதை டீச் பண்ணார். நிறைய வசனங்கள் இருக்கு, அவர் சொல்லி கொடுத்தார். அடுத்தது செஞ்சு காட்டினார் பல இடங்கள்ல. அது மட்டும் இல்லை, அதுக்காக ஜோம் பண்ணார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணும்போது அந்த 21, 22 வசனங்களில் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும், அதாவது நான் உம்மிலையும் நீர் என்னிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா சகோதரங்களும் ஒன்னா இருக்கணும். அன்றைக்கு ஆரம்பித்த சகோதர கூட்டம் 12 பேர்ல ஆரம்பிச்சது, இன்றைக்கு தலைமுறை தலைமுறையா வந்துட்டே இருக்கு. எல்லாரும் அவர்களுக்குள் ஒன்றாயிருக்கணும், நம்மிலும் ஒன்றாயிருக்கணும். தேவனோடும் மனுஷனோடும் அன்பாக சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய விருப்பம். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையே, உலக வாழ்க்கையை கொடுத்தது அதுக்காகத்தான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தியில இந்த மாதிரி அனுபவத்தில் வந்தவர்கள், பாவ மன்னிப்பை பெற்று முழுகி ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்று அப்பா பிதாவின் கூப்பிடுற அந்த இதில் வந்தவர்கள் நாம ஒன்று சேர்ந்து, சகோதர கூட்டம் ஒன்று சேர்ந்து தேவனோடும் மனுஷரோடும் ஐக்கியமா இருக்கிறத காட்டுறது தான் இந்த கர்த்தருடைய பந்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு வாழ்க்கையில கவனித்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு ரத்தம் சிந்தி இந்த சகோதரத்துவத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்குள்ள நம்மளையெல்லாம் அழைத்து தெரிந்து கொண்டு நம்மளை நீதிமான்களாக்கி நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு கற்றுத்தந்தது போலையும், இயேசு செய்து காட்டினது போலையும், இயேசு ஜெபித்தது போலையும் நாம ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே, ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே, இயேசுவின் சீஷர் இவர்கள் என்றேமை, இயேசுவின் சீஷர் இவர்கள் என்றேமை சாட்சி பகர்ந்திடுமே, நல்ல சாட்சி பகர்ந்திடுமே, சாட்சி பகர்ந்திடுமே, நல்ல சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே, தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ 3வது, இது ஆவிக்குரியதுன்னு சொன்னேன், இது கிறிஸ்து கற்றுத்தந்ததுன்னு சொன்னேன். 3வது
இது நடைமுறையானது. இது சும்மா கேட்டுட்டு தியரி கேட்டுட்டு போறதுக்குள்ள விஷயம் இல்லை. வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய கிறிஸ்துவின் சகோதரத்துவம். ஆமென். இதுக்கு பெரிய பட்டியலே இருக்கு. நான் ஒரு சின்ன பட்டியல் வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பைபிள் முழுசும் நான் புதிய ஏற்பாட்டில் தான் எடுத்தேன். இந்த பைபிள் முழுசும் ஒருவருக்கொருவர் அப்படி இருங்க இப்படி இருங்க ஏராளம் சொல்லியிருக்கு. இது மிக முக்கியமானது. கிறிஸ்தவ சகோதரத்துவம் என்பது ஆணிவேர்களில் ஒன்று, கிறிஸ்தவத்தின் ஆணிவேர்களில் ஒன்று. அதனால தான் அதை பற்றி இவ்வளவு வசனங்கள். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல ரோமர் 12:10 சொல்லுது, சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்க. சும்மா நேம் சேக், கடமைக்காக சகோதர சிநேகம் அல்ல, பட்சமா இதயபூர்வமா என்னுடைய சகோதரன் இவரையும் ரட்சித்து ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, அவளையும் ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. அந்த பாஷைக்காரன் எங்கேயோ இருக்கிறான், எனக்கு தெரியாது, கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறான், அவனையும் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு அன்பு பொங்கணும். சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, பட்சமா இருங்கப்பா. வெறும் கடமைக்கா சோத்திரம் சொல்லிட்டு கை குலுக்கிட்டு போறதல்ல, இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். அல்லேலூயா. அதே வசனத்தில் சேர்த்து சொல்லி இருக்கு, கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, முந்தி கொள்ளுங்க. அப்போ ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய நடைமுறை காரியங்கள், ஒன்று பட்சமா இருக்கணும். அடுத்தது ஒருத்தர் முந்தி கொண்டு கனம் பண்ணு. யாரா இருக்கட்டும், என் சகோதரன், வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஷாலோம் பிரதர், அப்படி நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு கனம் பண்றது. நம்ம பொதுவாக இப்படி விஷ் பண்ற பழக்கம் இருக்கு, விஷ் பண்றது இல்லை கையை காட்டுவோம். அந்த மாதிரி அந்த அன்பை கனம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். கனம் பண்றது, இருக்க இடம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நம்முடைய ஒரு இடத்தை கொடுத்து கனம் பண்றது, பல கனம் பண்ணுதல்கள் இருக்கிறது. சகோதரரை கனம் பண்றதுக்கு நாம முந்திக்கிடணும். அவன் விஷ் பண்ணா விஷ் பண்ணுவோம், அவன் நமக்கு எல்லாம் செய்தா செய்வோம். அது இந்த சகோதரத்துவத்துக்குள்ளே கிடையாது, அது உலகம். சகோதரத்துவம் என்பது அவன் செய்கிறானோ இல்லையோ, நான் செய்யணும், எனக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு சகோதர சிநேகமாக பொங்கிக் கொண்டே இருக்கிறது. 1 பேதுரு 4:10 ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ரொம்ப பிளைனா நடைமுறையா வசனங்கள் சொல்லுது. இந்த சகோதரத்துவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஒரு விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடு, தேவையானவனுக்கு கொடு, முடிந்த உதவியை செய், சகோதர சிநேகத்தோடு அதை செய். நான் பேர் எடுக்கணும்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாது, நான் தான் ரொம்ப செய்கிறேன்னு புகழ் வேணும்னு பண்ணக்கூடாது. சகோதர சிநேகத்தோட உதவி செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 சொல்லியிருக்கு, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்கள், கரெக்டு. இங்க சொல்லியிருக்கு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. அப்போ உதவி செய்யறது மட்டும் இல்லை, சில வேலை செய்ய வேண்டியது வரும். அவங்க வியாதி நேரத்தில் போய் அவங்களுக்கு சில உதவி செய்து கொடுக்கணும், அது ஊழியம், அவங்களுக்கு செய்கிற ஊழியம். சகோதர சிநேகத்தால் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுது கூட இருக்க வேண்டியது வரும், அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய ஊழியம். துக்க வீட்டில் போய் அவங்களோட இருப்பதே அவங்களுக்கு நாம செய்கிற ஒரு பெரிய ஊழியம். ஆமென். அவங்க கஷ்ட காலத்தில் அவங்க வீட்டில் போய் என்ன பிரதர் பயப்படாதீங்க அப்படி சொல்லுவதே பெரிய ஊழியம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுமா, ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 6:2 சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அடுத்தவன் தலையில் இருக்கிற லோட நீ அவனுக்காக சுமந்து கொடு. எந்த விஷயத்தை சுமந்து கொடுக்க முடியுமோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. அவன் பாரத்தை அவன் தான் சுமக்கணும் அப்படி சொல்லாதீங்க. கடினமான வேலை செய்கிறார், சரி அவருக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அவர் பாரத்தை நம்ம கொஞ்சம் சுமப்போம். அப்படி நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பெரிய டாரஸுகளும் ட்ரக்குகளும் எல்லா விதமான வண்டிகள் இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் எது வண்டி, தலையில் தான் சுமடெடுத்து போகணும். அப்போ எழுத்தின்படியே ஒருத்தன் பாரம் சுமந்து போகும்போது இன்னொருத்தன் போய் பகிர்ந்து கொடுப்பான். அதே மாதிரி வாழ்க்கையில் பல பாரங்கள், சில பாரங்களை நம்ம ஷேர் பண்ண முடியாது, அது அவங்களுக்கே வைக்கப்பட்ட பாரம். அதே வேளையில் சில பாரங்களை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்,
நம்ம அவங்களுக்காக சுமந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமா, ஒருவரை ஒருவர் எப்படி செய்யணும், மன்னிக்கணுமா? 2 விஷயம் சொல்லியிருக்கு. தாங்க வேண்டும், தாங்க வேண்டும். தாங்குதல்னா இந்த முட்டு கொடுப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, தாங்கி பிடிக்கிறது. ஒருவரை ஒருவர் பல வேளையில் வார்த்தையினால் தாங்க வேண்டியது இருக்கும், செயலினால் தாங்க வேண்டியது இருக்கும், ஒரு உதவி செய்து தாங்க வேண்டியது இருக்கும். ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, தாங்குங்க. அது சகோதரத்துவத்தில் உள்ளது. அடுத்து மன்னிங்க. சேர்ந்து வாழும் பொழுதே நிறைய பிரச்சனை வரும். அதான் கன்வென்ஷனுக்கு இவ்வளவு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவரவர் வீட்டில் இருந்தால் பிரச்சனை வராது. சேர்ந்து தேவனுடைய வீட்டில் வந்து பல காரியம் செய்யும்போது கண்டிப்பாக உரசல் வரும். அப்போ அந்த மன்னிக்கிறது எப்பவும் தேவை. உடனுக்குடன் மன்னிச்சிருங்க. அவர் பேசின வார்த்தையை மன்னிச்சிருங்க, அவர் செய்த செயலை மன்னிச்சிருங்க, அவருடைய முகப்பாவனை காட்டியிருப்பார், அதை மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் உடனுக்குடன் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எபேசியர் 4:32 தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிதாவானவர் குமாரனையே தந்து மன்னித்தாரே, அதே மாதிரி நீங்கள் மன்னியுங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சார், தன்னுடைய சரீரத்தை தன் ஜீவனை ஊற்றி மன்னித்தாரையா அவனை. பிதாவானவர் தன் சொந்த குமாரனை தூக்கி இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, நீ செய்த தப்புடைய தண்டனை, நீ செய்த தப்புக்கு நீ கட்ட வேண்டிய ஈடு, அதை ஒன்றை கட்ட விடாம அவரே அவருடைய குமாரனே ஈடாக கொடுத்து அவருடைய குமாரனுக்கே அந்த தண்டனையை வருத்தி, அது எவ்வளோ பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அப்படி மன்னிக்கணும். அவன் செய்தது மன்னிக்கலாம், அது அவ்வளோ திரும்ப தரட்டு, அப்போ மன்னிக்கலாம். அது உலக மன்னிப்பு. அவன் அதெல்லாம் சரியாக்கிட்டு வரட்டும், அப்புறம் மன்னிக்கலாம், அது உலக மன்னிப்பு. ஆனால் பிதா மன்னிக்கிறவர் தாமே மன்னிப்புக்கு வேண்டிய அந்த ஈடுகளையும் செலுத்தினாரு. கிறிஸ்துவுக்குள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. உள்ள வருதுங்களா? இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களுக்குள் வருவது உங்களுக்குள் கிரியை செய்யும். இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை கூட முதல்ல இருக்கு. எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து பிதா மன்னித்தது போல மன்னியுங்கள். தயவு வேணும். தயவு சரி, அவனுக்கு தயவு பாராட்டும். அன்னைக்கு செய்த தப்பெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எனக்கு செய்த வேதனைகள் உண்டாக்குன கஷ்டங்களான்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்போம். தயவு பாராட்டி மன்னியுங்க. மன உருக்கமாயிருந்து உங்கள் உள்ளம் உருகட்டும், உருகி மன்னியுங்கள். அடுத்தது யாக்கோபு நிருபம் 5:16 சொல்லுது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீ யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தியோ அந்த ஆள்கிட்ட போய் அறிக்கை பண்ணு. அவர் உனக்கு விரோதமாக செய்தது அவர் அறிக்கை பண்ணு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை பண்ணணும். நீங்கள் சகோதரர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். ப்ராக்டிகல்ஸில் இறங்கின உடனே சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டம் உண்டு. கண்டிப்பாக எல்லாரும் எல்லாத்துலேயும் பூர்ணப்படலை இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்க, செய்யணும்னு விரும்புங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாயினால் அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அதனால நீங்கள் குற்றங்களை அறிக்கையிடுறதுக்கு போல்டாக இருக்கணும். நல்ல துணிச்சலாக வரணும். சில குற்றங்களை அறிக்கை செய்ய மாட்டா, தயங்கி கோழைகளாக இருப்பாங்க. நான் தப்பு செய்தேன் ஐயா, ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும் இல்லையா? ஒளிச்சு மறைச்சி அப்படி வாழக்கூடாது. பிரதர், அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆத்திரத்தில் பேசிட்டேன், மன்னித்து கொள்ளுங்க. கிளியராக அந்த வேர்டை சொல்லிடணும், மன்னித்து கொள்ளுங்க. அப்போவுமே நம்ம தலை மேலே இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அந்த தண்டனையை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நீங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 5:9 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள்.
சகோதரங்களே, கிறிஸ்தவ சகோதரங்களே, ஒருவருக்கொருவர் விரோதமா என்ன பண்ணாதீங்க, முறையிடுறது, கம்ப்ளைண்ட் பண்றது. கம்ப்ளைண்ட் பண்ணாதிருங்கள், சகித்து பொறுத்து அப்படி நீங்க போனோம். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சகோதரத்துவ பண்பு. அதுக்கு பதில் சும்மா குற்றம் சொல்றது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, முறையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6 தானே வருது, ஒருவருக்கொருவர் வழக்கு போடாதிருங்கள், வழக்காடாதிருங்கள், அப்படித்தானே? அப்போ இதெல்லாம் நமக்கு பாடங்களாக இருக்கிறது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் முறையிடக்கூடாது. அடுத்தது யாக்கோபு 4:11 சொல்லுது, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நீங்க அவன் சகோதரன், அவனுக்கு விரோதமா நீ பேசுனா உனக்கும் சேர்ந்தானே அவமானம், மொத்த கிறிஸ்து மார்க்கத்துக்கே தானே அவமானம். அதனால நீ புரிஞ்சுக்க. சிலர் சொல்வார்கள், தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்று நடந்துருச்சுன்னா ரொம்ப கவனமாக இருப்பார்கள், வெளியே போயிடக்கூடாது. அதனால அதை சொல்ல மாட்டாங்க, சகித்து கொள்ளுவார்கள். அதே மாதிரி கிறிஸ்துவின் சகோதர கூட்டத்துக்குள்ள ஒன்று நடக்கும்போது அதை வெளிப்படுத்தாத, விரோதமாய் பேசாதே, விரோதமாய் முறையிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எபேசியர் 4:25 சொல்லியிருக்கு, ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாக இருக்கிறதுனால பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசாத, உண்மை மெய்யை பேசு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் உள்ள கை ஒரு காரியத்தை மறைத்தால் அது எப்படி இந்த மூளை அதுக்கு உதவி செய்ய முடியும்? அடுத்த கையை எப்படி அதை அனுப்ப முடியும்? இந்த கால் தன்னுடைய ஒரு காரியத்தை மறைச்சு வச்சுன்னா, பொய் சொல்லிச்சுன்னா எப்படி இந்த கை போய் அதுக்கு உதவி செய்ய முடியும்? அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க கிறிஸ்துவின் சகோதரத்துவத்துக்குள்ள. அதனால நீங்க உங்களுக்குள்ள பொய் பேசாதீங்க. கொலோசியர் 3:9 சொல்லுது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:11 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ இனி உள்ள பகுதி, நம்ம அடுத்தவங்களுக்கு ஆவிக்குரிய மேன்மை உண்டாக, தேவ பக்தி வளர, தெய்வீகம் அவர்களில் வளர, அவங்கள தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றி அவர்களுக்கு இந்த பக்தி விருத்திக்கு எதுவாக நம்ம செயல்படணும். இவங்க எப்படி ஜெபத்தில் குறைவுன்னு தெரியுது, அப்போ ஜெபத்தில் பலப்படுத்துறதுக்கு எப்படி அவங்கள தேற்றி திடப்படுத்தலாம்? பிரதர், அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு, நல்லா ஜெபிச்சிங்க, அது வாய்க்கல, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் சித்தம் நடக்கும். நம்ம தொடர்ந்து ஜெபத்தை விட்டுறக்கூடாது, கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கணும். இதுதான் அந்த விஷயத்தில் அவங்கள தேற்றி அவங்கள பக்தி விருத்தி அடைய பண்ணுறது. நல்லா கொடுத்தீங்க பிரதர் கர்த்தருக்காக, எங்களுக்கும் அது தெரிஞ்சுது, ஆனால் இவ்வளோ பெரிய நஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது. வந்துருச்சு பிரதர், பயப்படாதீங்க, கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார், இதெல்லாம் ஈடுகட்ட அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பிரதர், பயப்படாதீங்க. அவரை தேற்றி அவர் மறுபடியும் அந்த பக்தி விருத்தியில் வளருவார். அல்லேலூயா. இதை சகோதரத்துவத்துக்குள்ள நல்லா செய்யணும். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர் 3:13 இன்னும் சில வசனங்களிலும் இருக்கிறது. புத்தி சொல்லுங்க, அதுவும் எக்ஸாட்டேஷன், புத்தி சொல்லுங்க, அவங்கள புத்தி சொல்லி ஊக்கப்படுத்துங்க, சோர்ந்து போகாத. ஏன் இப்போ இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது உங்கள்கிட்ட, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, நல்லா இருக்கணும். அப்படி சொல்ற நல்ல வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் சொல்லி புத்தி சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்க ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் ஒருவருக்கொருவர் போதிக்கணும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும்னு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். வார்த்தைனால மட்டுமல்ல, ஒரு வீட்டில் போகிறோம், துக்க வீடு அல்லது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில சமயம் நம்ம எல்லாம் அதில் பச்சையாக பேச முடியாது, ஆனால் அதற்கேற்ற ஒரு பாடல் வரிகள் நமக்கு நினைவு வருது. அப்போது அதை ஜெபம் பண்ணும்போது அந்த பாடல் வரியை ஒன்று பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பாடலே, அந்த வார்த்தையே ஒரு புத்தி சொல்லும், ஒரு போதனை கொடுக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பழகணும். பாட்டு முழுசாக தெரியாட்டா பரவாயில்ல, அந்த ஒரு வரி ஞாபகம் வந்தால் அதை ஒரு 2-3 தடவை பாடிட்டு தெளிவாக அவங்களுக்கு கேட்குற மாதிரி பாடிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோன்னா
இதுதான் ஒருவருக்கொருவர் பாடல்களால் புத்தி சொல்லுதல், பாடல்களால் போதித்தல். இதெல்லாம் இந்த பைபிள் வசனம் சகோதரத்துவத்துக்குள் எதிர்பார்க்கப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே மாதிரி எபிரேயர் 10:24-25 ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலுக்கு வராம இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. ஒருவரை ஒருவர் கவனி, கண்டுகொள்ளாம போகாது. அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா என்று கவனி. பக்கத்தில் இருப்பாங்களே, இன்னைக்கு காணலையே, கூட்டம் முடிஞ்சோன்னு பார்க்கணும், ஒரு சீட்டு மாதிரி வேற எங்கேயும் உட்கார்ந்தாங்களா இல்லையா, கவனி. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருக்கும்படி நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் காண்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் வார்த்தை. செய்கிறோமா? யார் வந்தா எனக்கு என்ன, நான் போனேன், நான் வந்தேன், அது கிறிஸ்தவ சகோதரத்துவம் இல்லை. அடுத்த ஆள் மேல ஒரு கரிசனை. கவனி. கவனிக்கிறதுக்கு, குற்றம் பிடிக்கிறதுக்கு கவனிப்பாக பலர். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. குற்றம் யாருக்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையும் இருக்கு. உங்ககிட்ட இல்லையா? உங்க கண்ணில் உத்தரமே இருக்கு, நீங்க அடுத்தவங்க கண்ணிலுக்கு துரும்ப தேடிட்டு இருப்பீங்க. அது செய்யக்கூடாது. ஆகவே அன்பர்களே, கவனியுங்கள். நல்ல காரியத்துக்காக மக்களை கவனித்து புத்தி சொல்லுங்கள். அடுத்து ஒன்று சொல்லியிருக்கு, எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க. இதுவும் ஒரு அழகான வார்த்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டியதில் இன்னொன்று கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். 1 பேதுரு 5:5 அது வருது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். சபையில் கீழ்ப்படி, அது இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். நம்ம பல பொறுப்புகளை வச்சு இந்த கன்வென்ஷனில் செயல்படுத்துகிறோன்னு வைங்களேன். அதில் ஒருத்தர் நின்று அதை நடத்துவார் அந்த ஒரு பகுதியை. மற்றவங்க அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது. ஆள் பெருசு சின்னது, படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் பார்க்காம இந்த காரியத்துக்கு அவரை நியமிச்சிருக்கு, அவருக்கு கீழ்ப்படிவோம். இன்னொரு காரியத்துக்கு போகும்போது நம்ம அதில் பொறுப்பா நிற்போம், நமக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்போ வேகமா சொன்னேன், ஆனா இந்த நடைமுறைகளை நமது வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சரி, நான்காவதாக மறுரூபமாக்குகிறது. இந்த கிறிஸ்தவ சகோதரத்துவம் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்துவம் நம்மை மறுரூபமாக்குகிறது. மறுரூபந்தான் மெயின் வேலை. இயேசுவின் சாயலில் நம்மளை மறுரூபப்படுத்தணும். அதுக்கு தான் டெய்லி ரூபத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார். இங்கே இருக்கிறது ஜென்ம குணம், இனி நமக்கு வர வேண்டியது கிறிஸ்துவின் குணம். அதுக்கு தான் டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரூபத்தை மாற்றி மாற்றி வேலை செய்கிறார் ஆவியானவர். நம்ம எவ்வளவு ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவுத்துக்கு ஈஸியாக அது நடக்கும். அன்பை உருவாக்க, பல காரியங்களை உருவாக்க, நற்குணங்களை உருவாக்க. இதில் ஒரு 3 கருத்து மட்டும் சொல்கிறேன். எப்படி கிறிஸ்தவ சகோதரத்துவம் நமக்குள்ளே மறுரூபத்தை கொண்டு வருதுன்னா, ரோமர் 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்கள். அதே வேளையில் ஒருத்தருக்கு ஒருத்தரும் நம்ம யாராக இருக்கிறோம், அவயவமாக இருக்கும். இப்போ இந்த வலது கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வலது கை இந்த சரீரத்தின் அவயவம். அது மட்டுமல்ல, இந்த வலது கை இந்த இடது கைக்கும் அது ஒரு அவயவமாக இருக்கு. இடது கைக்கு செய்ய வேண்டிய முடியாததை வலது கை செய்யும், காலுக்கு செய்ய முடியாதது கை செய்யும், கைக்கு செய்ய முடியாதது கால் செய்யும். ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒரே சரீரத்தின், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவங்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தனிமை என்பது மாறி ஒரு ஐக்கியம் வருது. அதுக்கு நமக்குள்ள மறுரூபம் நடக்குது. பல காரியங்கள்ல பிறரோட பழக தெரியாம, பழக விரும்பாம, பிறரோடு ஈடுபட விரும்பாம ஒரு தனிமை 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 என்று நம்மை அடைத்து கொண்டிருக்கிற ஒரு சுபாவம் உண்டு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்களையும் கேடுகளையும் மனுஷனுக்கு வருத்துது. மனுஷன் அதை புரியவதில்லை. இவனுக்கு அடுத்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு வாய் வராது, அடுத்த ஆள்கிட்ட பழகணும்னு மனசு இருக்காது. அது ஒரு வித சுயநலம், அப்படியே ஒரு தனிமையின் கட்டு. இந்த ஐசோலேஷன் மாறி ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம், அதிலே அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியத்துக்குள்ளே
நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் கூடி வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, ஒரே பாயில் எத்தனை பேர் இருக்கிறோம், ஒரே கட்டடத்தை எத்தனை பேர் ஷேர் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம இதெல்லாம் விரும்ப மாட்டோம். தனிமையை விரும்பி கொண்டிருந்தவர்கள், நான் உண்டு என் காரியம் உண்டு என்று இருந்தவர்கள், நம்ம இன்றைக்கு இந்த சகோதரத்துவம் மாற்றிக்கொண்டே வருகிறது. அடுத்தது, ஒரு சுயநலத்திலிருந்து நம்மை பிறருக்கு கொடுக்கிறவர்களாய், பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறது சகோதரத்துவம். ஹல்லேலூயா. அது இன்னும் மாற்றிக்கொண்டே வருகிறது. மார்க்கு 12:31 இயேசு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை நேசிக்கிறால்ல, உன்னுடைய சுயத்தை, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நீ என்ன செய்ய வேண்டும்? நேசிக்கணும். எவ்வளவு மகிமையான வார்த்தை. ஒரு அல்லேலூயா போடுறதுக்கு உங்களுக்கு வாய் வரலையே. இப்படி யாரையா சொல்லியிருக்கா உலகத்தில்? நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் சொல்லி இருக்கிறார். அவர் அதை செய்து காட்டினார், நம்மை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்ன நேசிக்கிறது போல பிறனை நேசின்னா, இனி இதுக்கு மேல அதுக்கு ஒரு ஆழத்தை நம்ம சொல்லுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவரவர் தன்னை நேசிக்கத்தான் செய்கிறார். சுயம், அந்த சுயத்தை உடைச்சி இப்போ எல்லாரையும் நேசிக்க. இதை போல எனக்கு ஒரு காயம் பட்டா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், எப்படி உணர்வேன், எப்படி கஷ்டப்படுவேன், அதே போல் அவன் காயமும் நான் உணர முடியும். ஏன்னா என்னை போல் அவனையும் நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் அந்த துன்பம் வந்தது, என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்தப்போ நாங்கப்பட்ட பாடு, அதை போல அவன் வீட்டிலையும் அது நடந்திருக்கு. ஐயோ அவனும் பாடுபடுவானே என்ற சரியான உணர்வு அப்போ ஓடி போய் உதவி செய்யறதுக்கு வரும். இதுதான் இந்த சுயம் என்பது உடைக்கப்பட்டு இப்பொழுது பிறருக்காக, அது இந்த கிறிஸ்தவ சகோதரத்துவம் தான் நம்மளுக்குள்ள உருவாக்கி கொண்டே வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4. ஆண்டவர் இயேசுவின் சிந்தை அதுதான். தனக்கானவைகளை நோக்க மாட்டார், அவர் நமக்கானவைகளையே நோக்கி சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே அப்படிதான், எனக்கு பேருண்டாகும், எனக்கு அது லாபம், இது லாபம், அப்படி அல்ல. பிறருக்காக அந்த சுய நலம் உடைந்து பிறர் நலம் கருதுகிறது. இனி மூன்றாவது மிக முக்கியமான இன்னொன்று மறுரூபம் ஆகுது. கலாத்தியர் 3:28. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போது பிரிவினைவாதம் மாறி ஐக்கியம் வருகிறது. சாத்தானுடைய கருவிதான் பிரிவினைவாதம். இன்னைக்கு நம்ம தேசத்தை அழிக்கிறதுக்கு சாத்தான் எடுத்திருக்கிற பயங்கரமான ஒரு ஆயுதம் பிரிவினைவாதம். எல்லா இடத்திலும் பிரிவினைவாதத்தை எதுலையும் வளர்த்தி விடுறான். இங்க வரும்பொழுது அந்த பிரிவினைவாதம் மாறி ஐக்கியம் வருது. அவன் யூதன், இவன் கிரேக்கன் அல்லது புறஜாதி என்கிறது மாறிவிடுகிறது. ரேசிசம், காஸ்டிசம், இன பிரிவினை, ஜாதி பிரிவினை, இதெல்லாம் உலகத்தில் இருக்கு. சபைக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், இந்த அன்பினால் அவங்களை நேசிக்கிறவர்களாய் மாறணும். யூதனென்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடுத்தது சுயாதீனன் என்றும் அடிமை என்றும் இல்லை. அந்த காலத்தில் சிலருக்கு அடிமை வாழ்க்கை, இன்னொரு ஆளுக்கு அடிமையாக வாழ்வாங்க. சில சுயாதீனமாக இருப்பாங்க, விடுதலையாக இருப்பாங்க. அந்த 2 பேரில் யார் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தாலும் நம்ம இனி அந்த வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பிலேமோனே, ஒனேசிமோ உன் வீட்டில் உனக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் அவன் சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உனக்கு அடிமை கிடையாது, அவனும் உன் சகோதரன். அல்லேலூயா. ஒருத்தர் உங்க கை கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு வேலை ஸ்தலத்தில்,
அங்க நீங்க வேலையை வாங்குங்க, வேலையை நடத்துங்க. அதே ஆள் 2 பேரும் ஒரே சபையில் இருப்பீங்க. மேனேஜரும் கீழே இருக்கிறவரும், எஜமானும் கீழே இருக்கிறவரும். சபையில் வந்து அந்த மாதிரி அவரை நடத்தாதீங்க. அவருக்கும் சுயாதீனம் கொடுத்து எல்லாரையும் மதித்து அவன் சகோதரன் என்று நடத்துங்கள். அல்லேலூயா. மறுபக்கம் இந்த சகோதர உரிமையை சபையில் கிறிஸ்துக்குள்ளான காரியத்தில் வச்சுக்கிடுங்க. அங்கே போயிட்டு எஜமான எல்லாருக்கும் முன்னால் வச்சு பிரதர்னு கூப்பிடாதீங்க. நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அந்த கிறிஸ்தவ சகோதரத்துவத்தை உங்களுடைய சுய காரியங்களுக்கு மூடலாக பயன்படுத்தாதீங்க. ஒழுங்காக வேலை செய்யணும். எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி நம்ம செய்யணும். எல்லாரை விட அதிகமாகவே செய்யணும். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. ஆண் பெண் என்று கூட பிரித்து பார்க்கக்கூடாதான். கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே ஆத்துமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் பார்வையில் விலையேற பெற்றது. There should not be any gender discrimination. பாலினத்தை வைத்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றது இருக்கக்கூடாது. அதே வேளையில் gender difference should be maintained whenever and wherever it should be maintained. எங்கே எதிலே ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கணுமோ அது மெயின்டைன் பண்ணப்படணும். இப்போ ஆண்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறீங்க, பெண்களெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறீங்க. எல்லாம் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தால் அது சபையில் ஒழுக்கக்கேடாக மாறிடும். அதனால் சபையில் ஒழுங்குண்டு இல்லையா? அதை புரிந்து கொண்டு ஆண் வேற பெண் வேற, 2 பேருக்கும் பாலினம் வேற தான். அதே வேளையில் மனசுக்குள்ள நீ டிஸ்கிரிமினேட் பண்ணாத, பிரிவினையை வளர்த்தாத. மனைவியாக இருக்கலாம், வீட்டில் தான் மனைவி, இங்கே வரும்போது அவளும் ஒரு சகோதரி. அப்போ இங்கே வந்து வீட்டில் நடத்துகிற மாதிரி இங்கே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்பாக எல்லாரும் போல ஒரு பொறுமையாகத்தான் காரியங்களை டீல் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஜெண்டர். இப்போ விவாகம் என்பதில் மனைவி என்பவளுக்கு சில ஒழுங்குகள் பைபிள் சொல்லுது. அங்கே போய் ஆணண்டும் பெண்ணண்டும் கிடையாது. நீர் தான் இனி அதை செய்யணும், நான் தான் இனி இதை செய்வேன். அப்படி குழப்பத்தை ஒழுங்கினத்தை உண்டாக்கக்கூடாது. அது மனைவிக்குன்னு பைபிள் சில ஒழுங்குகள் சொல்லுது. அதன்படி மனைவி கணவனோடு வாழ வேண்டும். அதே வேளையில் சபையில் கூடி வரும் பொழுது ஆணென்றும் பெண்ணென்றும், ஆணுக்கு மதிப்பு கொடுத்து பெண்ணுக்கு மதிப்பு இல்லாமல் அப்படி நடத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆண் பெண் 3ஆம் பாலினம் அப்படி ஒன்றும் இப்பொழுது இருக்கிறது. அந்த நாட்களிலும் அன்னகர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களும் சபையில் வருகிறார்கள். அவர்களையும் வித்தியாசப்படுத்தக்கூடாது. அதே வேளையில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்க வேண்டும். இது வேத ஒழுங்கு. புரியுதானே? அதனால் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. நான் ஒரு ஆம்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன்னு இன்னொரு ஆம்பிள்ளை சொல்ல முடியுமா? ஒரு பொம்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன்னு இன்னொரு பொம்பிள்ளை சொல்ல முடியுமா? நான் 3ஆம் பாலினத்தோரை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் மனசுக்குள்ள இந்த டிஸ்கிரிமினேஷனை நம்ம வைக்கக்கூடாது. அது மாதிரி ஊழியத்தில் ஆண்களும் பெண்களும் ஊழியம் செய்கிறோம். அதே வேளையில் பைபிள் சொல்லுகிறது, கெங்கரையா சபைக்கு ஊழியக்காரிகள் இருந்தார்கள். இயேசுவை பின்பற்றி சென்று அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் இயேசுடைய காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு ஒரு ஸ்திரீயை ஆகிலும் அப்போஸ்தலராக மாற்றவில்லை. ஒரு ஸ்திரீயை ஆகிலும் அந்த நிருபங்களின் அப்போஸ்தலருடைய காலத்தில் கண்காணியாக வைக்கவில்லை, மூப்பராக மாற்றவில்லை. இது பைபிள் சொல்லுது. மூப்பருக்கு கண்காணிக்கு சொல்லும் பொழுது ஒரே மனைவியோடைய புருஷன் தான் சொல்லியிருக்கு, ஒரே புருஷனோட மனைவின்னு சொல்லலை. அப்போ இதுல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் ஊழியத்தில் எதில் பயன்படலாம், எதில் பயன்படக்கூடாது. அதனால தான் நம்ம பெண்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்க மாட்டோம். அவங்கள கண்காணிகளாகவோ மூப்பர்களாகவோ மாத்துறதில்லை. ஆனால் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ அதை வச்சுட்டு மொத்தத்தில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் அவங்க எல்லாம் 2வது ஸ்தானம்னு நினைக்கக்கூடாது. பெண்ணையும் மதிக்கணும். அப்படி இந்த சகோதரத்துவத்துக்குள்ள அந்த அறிவுபூர்வமாய் வசனத்தை அறிந்து தெளிவடைந்து இந்த வித்தியாசங்களை மனசுக்குள்ள கொண்டு வந்து எந்த ஒரு பிரிவினைவாதத்தையும் உண்டாக்காம ஒரு ஐக்கியத்துக்குள் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாக கிறிஸ்தவ சகோதரத்துவம் நித்தியமானது. இது இந்த உலகத்துக்காக மட்டும் உள்ளது கிடையாது, சபைக்காக மட்டும் உள்ளது கிடையாது. இது என்னது? நித்தியமானது. எபேசியர்
2:19 கீழே உள்ள வசனத்தை பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரே நகரத்தாராய், ஆவியானவர் உங்களை ஒரே மாளிகையாய் கட்டி எழுப்புகிறார். இது இப்ப சபையை குறிச்சாலும் இது ஒரே நகரம் என்று சொல்லுவது பரம எருசலேமை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம இங்க ஒரே சபையா இருக்கிறோம். இனி நாளைக்கு நித்தியத்தில் நம்ம ஒரே பட்டணத்துக்காரங்களா பரம எருசலேம் வாசிகளாக வாழ போகிறோம். இதோ மனுஷர் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த ட்ரைனிங், இந்த உருவாக்குதலை நடத்துகிறார். இந்த சகோதரத்துவம் அங்க வரைக்கும் இருக்கும். அங்க போனா ஆண் பெண் வித்தியாசம் கூட இருக்காது. எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வித்தியாசங்களுக்குள்ள எதுக்கள் கூட அங்க இருக்காது. எல்லாரும் ஒன்றாயிருந்து நமக்கு பிதாவானவரே நம்முடைய தகப்பன், நாம் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர், நித்தியத்திலும் எப்பொழுதும் நாம் சகோதரர். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு 2 நிமிடங்கள் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ளே நாம் கடந்து வரப்போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பெரிய அன்பு, இந்த பெரிய தேவ அன்பு. பேக்கிங் வேண்டாம். இப்போ ப்ரேயர், நோ பேக்கிங், ஒன்லி ப்ரேயர். எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் 2 நிமிடம் தான் ஜெபத்துக்கு இருக்கு. டைம் போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாரும் 2-3 வார்த்தையாவது பேசியே ஆகணும். கர்த்தரிடத்தில் பேசணும். பிள்ளைகள் கண்களை மூடு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த தேவ அன்புக்கு மாறாக, சகோதர சிநேகத்துக்கு மாறாக என் உள்ளத்தில் எழும்புகிறவைகளை ஆவியானவரே சுட்டரித்து மாற்றி தாரும் அப்பா. இந்த ஒரே ஜெபத்தை இப்போ பண்ணுவோம். எல்லாரும் கேட்போம். தேவனே, உங்க அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கிறதுக்கு தடையாக, ஆண்டவரே உங்க அன்பு சகோதரர்களுக்குள் கடந்து செல்வதற்கு தடையாக எனக்குள்ள இருக்கிற தடைகளை உடையும். கேளுங்க வாயை திறந்து. உங்களை தான் கேட்க சொல்றேன். வாயை திறந்து கேளுங்க. ஆசைப்பட்டால் கர்த்தர் நீங்க நினைக்கிறத விட மகிமையா இதை உங்களுக்குள்ள செய்வார். எதுவுமே நம்ம உருவாக்குறது கிடையாது. இப்ப இருக்கிற இந்த பரிசுத்த வாழ்வே நம்ம உருவாக்குனது கிடையாது. பாவ சேற்றில் கிடந்தோம். நம்ம கழுவி சுத்திகரித்து இந்த அளவு கொண்டு வந்தது அவர் தான். அதனால இந்த சகோதர சிநேகத்திலும் நம்மை கொண்டு வருவது அவருக்கு முடியாத காரியம் கிடையாது. நாம் விரும்பினால், வாஞ்சித்தால், கேட்டால் கட்டாயம் செய்வார். என்னால் முடியுமான்னு சாத்தான் எத்தனை பேருக்குள்ள கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பிசாசு தோற்று போகத்தக்கதாய் என்னால் முடியாது, இயேசு எனக்குள் உருவாக்கும் பொழுது அது நடக்கும். ஆவியானவர் எனக்குள்ள அதை உருவாக்குகிறார், அது நடக்கும். ஏன்னா நான் பரலோகம் போகணும், பரம எருசலேமில் சென்றடையணும். அதுதான் என்னுடைய கோல். அதனால நான் இதில் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியாக ஆண்டவரே, நானும் எனக்குள்ளும் இந்த தேவ அன்பு, இந்த சகோதரத்துவம் பெருகட்டும் அப்பா. அன்புக்கு மாறாக என்னுடைய மனசுல எந்த வம்புகள் எல்லாம் அடிக்கடி எழும்புதோ அந்த வம்புகளை நீர் அழித்துவிடும் தகப்பனே, அழித்துவிடும் தகப்பனே, அழித்துவிடும் தகப்பனே. அன்புக்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே, அன்புக்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே, தேவன் அன்பாக இருப்பதினாலே, தேவன் அன்பாக இருப்பதினாலே அன்பினால் நிறைந்திடுவோம், தேவ அன்பினால் நிறைந்திடுவோம், அன்பினால் நிறைந்திடுவோம், தேவ அன்பினால் நிறைந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே, தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
ஒரு விசை ஆவியில் நிரம்புவோம், ஒரு விசை அந்த தேவ அன்பில் நிரம்புவோம். அந்த அன்பு நமக்குள் நிரம்பி நிரம்பி வழிந்து எப்பொழுதும் சகோதரர்களுக்குள் கடந்து செல்லட்டும். இந்த உலக மனிதர்களையும் நேசிக்கிற அளவுக்கு அது பறந்து செல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, உங்க அன்பை உங்க அன்பின் குமாரன் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தாவியின் மூலம் எங்களுக்குள்ளேயே அந்த அன்பை தந்திருக்கிறீங்க. அந்த அன்பினால் இயேசு மனுஷரிடத்தில் அன்பா இருந்தது போல நாங்களும் சகோதரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்றும், எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்றும் அழகான பாடங்களை தந்திருக்கிறீர். நடைமுறையாய் இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறீர். அதை நடைமுறையாய் செயல்படுத்துவதற்கு நிருபங்களில் எத்தனையோ நடைமுறை விஷயங்களை எழுதி தந்திருக்கிறீர். அப்பா, இந்த சகோதரத்துவம் எங்களுக்குள் அந்த அன்பை பெருக பண்ணி, அன்பினால நிரம்ப பண்ணி, அன்பை பகிர்ந்து கொள்ள செய்து எங்களுக்குள் ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். தனிமை விரும்பிகள் இனி கிறிஸ்துவினுடைய சகோதரத்துவ விரும்பக்கூடிய அளவுக்கு, சுயநலவாதிகள் பிறருக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்களுக்குள் செய்கிறீங்களே, பிரிவினைவாதிகள் இனி ஐக்கியத்தை விரும்புகிற அளவுக்கு பெரிய ஒரு மறுரூபத்தை எங்கள் ஆவியிலே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பணி தொடர்ந்து நடக்கட்டும், நித்தியம் வரைக்கும் இது நிலைக்கிறது. ஆகவே இது மேன்மையாய் நடக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் உள்ளங்களை எப்போதும் இதற்காக ஆவியானவருக்கு திறந்து வைக்கிறோம். இந்த கன்வென்ஷன் நாட்கள் இதிலே பிராக்டிக்கலாக நடந்து கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வரும். அதிலே நாங்கள் வெற்றி பெற, பிரயோஜனம் அடைய, இன்னும் அருவம் அடைய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.